Hi friends, welcome back to Swami's Kitchen. Today we're going to make Bombay chutney and Uchga chutney. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெண்டு சட்னியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ஆப்பத்து கூட சாப்பிட அருமையாக இருக்கும். முதல்ல நம்ம பாம்பே சட்னி எப்படி வச்சிடலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரியட்டு, நல்லா பொரிஞ்சு வரட்டு. இப்போ இதில் நல்லா செவந்து வந்துட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போடுங்க. ஒரு 3-4 வரை போடலாம். நான் 3 தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நான் இதில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது 4-5 பேர் சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு பெரிய துண்டு இஞ்சியை நான் இடித்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நம்ம கண்ணாடி பதம் வரணும். நல்ல வாசனையாட்டு வரும். அந்த இஞ்சியும் வெங்காயமும் சேர்த்து ரொம்ப வாசனையாட்டு வரும். இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும். இன்னும் நல்லா கண்ணாடி பதம் வரணும். ரொம்ப செவந்து வரணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்து வாசனையாட்டு வந்தால் போதும். வெங்காய வாசனை நல்லா வரும், வந்தால் போதும். இப்போ இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா கிளறி விடுங்க. இந்த சட்னி நல்ல கம்மனி வாசனையாக இருக்கும் பாருங்கள். இப்போ 2 பெரிய தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் இதுவும் சீக்கிரம் நல்லா வதங்கிடணும். இது நல்லா தக்காளி நல்லா வெந்து இருக்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துருவோம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். அப்படின்னா நல்லா தக்காளியும் வதங்கி வந்துடும். நல்லா வதங்கி வரட்டு. இப்போ அதுக்கு இடையில் நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இல்லாத நேரத்தில் உங்களுக்கு பொட்டுக்கடலை இருந்தால் அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுங்க. அதில் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்குல்ல, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா இந்த பச்சை வாசனை, மஞ்சள் தூளுக்க பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு தான் நம்ம கடலை மாவு தண்ணி கிளவியே விடணும். கரைச்சி வச்சுக்கோங்களே அந்த கடலை மாவை அதில் விட்டுருங்க. விட்டுட்டு உடனே நல்லா கலந்து விடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சிடுங்க. தண்ணி விடுங்க. இன்னும் 1 கப்பு தண்ணி விடணும் பாருங்கள். உடனே கெட்டியாக வந்துடும். அதனால் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க பாருங்கள். உடனே கெட்டியாக இருந்தாச்சு. இன்னும் 1 கப்பு தண்ணி விட்டுருவோம். நல்லா வந்து வரணும் இந்த கடலை மாவு. அப்படின்னா தான் நல்ல டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். இது நம்ம சிறுதானியத்தில் இட்லி, தோசை எல்லாம் செய்வோம்ல, அதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் கம்பு தோசை கிட்ட தான் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா இறுக்கி வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சு எடுக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கடலை மாவு தண்ணி விட்ட பிறகு நீங்கள் ஒரு 3 நிமிஷம் இல்லைன்னா 4 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம் இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள். நல்லா வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கம்மனி வாசனையாக இருக்குது. இது நான் கம்பு தோசை கூட தான் பரிமாறியிருக்கேன். சாதம், சப்பாத்தி கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இது குறிப்பாக சிறுதானியம் தோசை, இட்லி கூட அருமையாக இருக்கும். இப்போ நம்ம பீர்க்கங்காய் சட்னி எப்படி வச்சிடலான்னு பார்த்துருவோம். நான் ஒரு பீர்க்கங்காயை எடுத்து தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணியிருக்கேன். இந்த தோல்லையும் நம்ம துவையல் பண்ணலாம், அழகாக இருக்கும். நல்லா கழுவி எடுங்க. அப்படின்னா இதை நம்ம ஒரு நேரம் தோலை எடுத்து நல்லா துவையல் அரைப்போம் இல்லையா, அதே போல் அரைச்சி எடுத்தால் போதும் பாருங்கள். இப்படி எடுத்து இதை நல்லா சின்ன ரவுண்டாட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. குறைச்சி விட்டால் போதும். முதல்ல நம்ம இதுக்கு மேலே தாளிச்சும் விடணும், அதனால் முதல்ல குறைவாக விட்டால் போதும். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு லேசாக செவந்து வரட்டு. சிவந்து வந்தோடனே உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் காஞ்ச மிளகாய் போடுங்க.
நான் 3 எண்ணம் போட்டிருக்கேன். பாருங்கள் 2 பல்லு பூண்டும் நல்லா வரப்படட்டு. நம்ம அரைச்சி தான் போகிறோம், அதனால் நான் முழு பூண்டு போட்டிருக்கேன். பாருங்கள் உளுந்தம்பருப்பு நல்லா சிவந்து வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டுருங்க. அதில் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் எண்ணெய் அதிகமாக கொஞ்சம் சேர்ப்பீங்கன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிடுங்க. நாங்கள் அதிகமாக சேர்க்கல, அதனால நான் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் கொஞ்சமாக புளி, ஒரு கொட்டை இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு நீங்கள் புளி சேர்த்தா போதும். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வதக்கி விட்டுட்டு நம்ம இப்போ நறுக்கி வச்சோம் இல்லையா பீர்க்கங்காய், அதை போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டு. அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி தெளிச்சோன்னா தண்ணி தெளித்து கொஞ்சம் வேக வைங்க. அப்படின்னா தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்ச போகிறேன். சீக்கிரமாக வெந்துடும். இந்த பீர்க்கங்காய் ரொம்ப சத்துள்ளது. இந்த சட்னி வச்சு பாருங்கள், வாரம் ஒரு முறையாவது நீங்கள் இதே போல் வச்சு பாருங்கள். நல்லா மூடி வச்சுருங்க. 2 நிமிஷம் அப்படியே இருக்குது. நல்லா வெந்து வரட்டு. பாருங்கள் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ரொம்ப நைஸாக வலுவலன்னே அரைக்காண்டா, கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைங்க. அரைச்சி எடுத்துட்டு இது ஒரு சின்ன பாத்திரத்தில் மாற்றிடுங்க. நம்ம இதில் தாளித்து விடணும். மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் 2 போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஒரு பூண்டு அதை தட்டி அதில் போட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதை சட்னியில் விட்டுடலாம். கம்மணி பீர்க்கங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நம்ம இட்லி, தோசை, சிறுதானியத்து கூட ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் நீங்கள் இந்த 2 சட்னியுமே செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.